இல்ல அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஏதோ நாங்க வந்து தமிழ்நாடுக்கு எதிராக இருக்கிறது போலவும் எங்களுக்கு நேரா தமிழ்நாடு இருக்கிறது போலவும் அவர் ஒரு உருவகப்படுத்துறார். அப்படி இல்லை, நாங்க வந்து தமிழ்நாடோடு இருக்கிறோம். இன்னைக்கு போட்டி வந்து இந்திய அலையன்ஸ்க்கும் என்டிஏ அலையன்ஸ்க்கும் தான். ஆனா அவருக்கு வந்து எங்க ரெண்டு பேருக்கும் போட்டி சொல்ற துணிச்சல் அவருக்கு இல்லை. திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தான் போட்டி. இப்ப ஏன் திமுகவை உள்ள இழுத்துக்கிட்டு தமிழ்நாடுன்னு சொல்றாரு? தமிழ்நாடும் இவரும் சோல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு டிஎம்கே கிடையாது. அதே மாதிரி டிரெவிடியன் தான் சொல்றாங்க. தமிழ்நாடுன்ற வார்த்தை கூட அவங்க பயன்படுத்தப்படும். பொங்கலுக்கு கூட தமிழ் பொங்கல்னு சொல்ல மாட்டேன்றாங்க, திராவிட பொங்கல். அப்படி பார்த்தா கன்னடர்கள் அப்படி சொல்றது இல்லை, மலையாளத்தை சார்ந்தவர்கள் அப்படி சொல்றது இல்லை, தெலுங்கர்கள் அப்படி சொல்றது இல்லை. ஆக தமிழை இவர்கள் மறைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு வந்து உண்மையான போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சொல்ற துணிச்சல் முதலமைச்சருக்கு இல்லை. அதனால திமுகவை உள்ள இழுத்துட்டு ஏதோ எங்களுக்கு எதிராக, நாங்க தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், நாங்களும் தமிழர்கள் தான். அதனால ஏதோ பாஜகவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை, பாஜகவும் தமிழும் எதிராளிகள் என்ற ஒரு தோற்றத்தை அவர் கொண்டு வருகிறார். அப்படி இல்லை. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் டெல்லியில தமிழ் பொங்கல் கொண்டாடினாங்க, செங்கோல பார்லிமெண்ட்ல வச்சிருக்கார். எல்லா இடத்திற்கும் தமிழை உருவகப்படுத்துகிறார். இன்னைக்கு வந்து கல்வெட்டுகளை பற்றி சொல்றார். ராஜராஜ சோழன் இன்னைக்கு கூட நீங்க வந்து அவரை கொண்டாடல, நீங்க ஆன்மீக தமிழை நீங்க கொண்டாடவே மாட்டீங்க. ஆனா அவரை பார்ப்பதற்கு ராஜேந்திர சோழன் கட்டிய கோயிலுக்கு வந்தார். இது மாதிரி ஏதாவது ஒரு பிரதமர் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தையும் தமிழையும் கொண்டாடி இருக்கிறார்களா? ஆக நீங்க எங்களோட தமிழ் கொண்டாட்டத்தை மறைத்து விட்டு ஏதோ தமிழ்நாட்டுக்கும் எங்களுக்கும் போட்டி இருக்க மாதிரி சொல்றீங்க. திமுக எங்களுக்கு எதிராக போட்டி போடுறதுல இருந்து விலகி கொண்டார்கள் என்று வேணாலும் சொல்லலாம். ஆக இன்னைக்கு போட்டியே இல்லாம என்டிஏ இருக்குதுன்னு ஒரு சொல்றாரோ என்னமோ. அதனால முதலமைச்சர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்ததுல இருந்து குழம்பி போயிருக்கிறார். எதை சொல்றது, யாருக்கு யாரு போட்டி? இப்ப என்னொன்னு அவர் என்ன டென்ஷன் வந்து ஒன்னு என்டிஏனால டென்ஷன், என்னோட காங்கிரஸ்னால அவருக்கு டென்ஷன். அதனால பாவம் ரொம்ப டென்ஷன் ஆயிருக்கார். அதனால அப்படி சொல்றார். இன்னைக்கு நாங்க வந்து ஒரு பலமான கூட்டணியாக எதிர்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு யார் எதிரில் வந்தாலும் அவர்களை வீழ்த்துவோம். ஆனா தமிழ்நாடு எங்களுக்கு நெருக்கமானது. நாங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக போராட வேண்டியதில்லை. நீங்க வேணா திராவிடம் திராவிடம் சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு எதிராக போராடலாம். தேர்தல் பொறுப்பாளர்களா நீங்க நியமிக்கப்பட்டிருக்கீங்க, அதுலயே உங்களோட தொகுதி ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கா? அப்படிலாம் இல்ல, 234 தொகுதியும் நம்ம தொகுதி தான். இதுல என்னன்னா நாங்க போய் எல்லா தொகுதியும் தயார் பண்ணி வைப்போம். கூட்டணி கட்சிகள் போட்டி போட்டா கூட அந்த தொகுதியில நாங்க பலமா வேலை செய்வோன்றதுதான். அதனால நாங்க எந்த பாகுபாடும் இல்லாமல் நாங்கள் பணியாற்றுகிறோம் என்பதுதான். எங்க தொகுதி, கூட்டணி கட்சியோட தொகுதி, அதிமுக தொகுதி, அமமுக தொகுதி, பாமக தொகுதின்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி. அதுல நாங்க வேற வேற இடத்துல நிற்போம். அதனால எங்க தொகுதியில நாங்க போய் வேலை செய்யறோம் அதுல இருக்கு அப்படின்லாம் இல்ல.